இல்லாத தமிழகத்தை நிச்சயமாக மாற்றி இங்கு வாழும் ஒரு பெண்ணுக்கும் பாதுகாப்பான ஒரு அரசாக இந்த அரசு நிச்சயம் இருக்க வேண்டும் என்பதை நாம தீர்மானத்தில் சொல்லியிருக்கோம். சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கிறது. போதை கலாச்சாரமும் டாஸ்மாக் கலாச்சாரமும் இன்னைக்கு தலைவிரி தாண்டி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டின் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஒட்டுமொத்த இளைஞர்கள், பெண்கள், மாணவர்கள் என்று இன்றைக்கு சீரழிந்து இந்த போதைக்கு அடிமாகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மன வேதனை அடையக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கும். அது எவ்வளவோ பெரிய அரசியலுடைய பின்பலமாக இருந்தாலும் அந்த கயவர்களை நிச்சயமாக நீதி அரசர்களும் காவல்துறையும் ஆளும் கட்சியினரும் இந்த உலகத்திலேயே உயர்ந்த உச்சபட்ச தண்டனையை கொடுத்து இனி வருங்காலங்களிலே இது போன்ற ஒரு கொடு செயல் எங்கும் நடக்காதவனும் நிச்சயமாக காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு ஆண்மனிதனின் கடமை என்பதற்கு இந்த நேரத்தில் சொல்றோம். இந்த பெண்கள் மகளிர் தினத்துல நாம் எல்லாரும் என்ன சொல்லிருக்கோம்? 4வது பாயிண்ட், ஆண்கள் அனைவரும் இந்த நாளில் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். பொதுவாக பெண்கள் தான் உறுதிமொழி ஏற்பாங்க மகளிர் தினத்துல. இன்னைக்கு அந்த பெண்களை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு ஆண் மகனின் கடமை என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டி அத்தனை ஆண்களும் எங்கள் பெண்களை காப்பாற்றுவோம், போற்றுவோம் என்று அத்தனை ஆண்களும் இன்னைக்கு உறுதிமொழி உலக மகளிர் தினத்தில் நிச்சயம் எடுக்க வேண்டும் என்பதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் இதை வலியுறுத்தி சொல்கிறோம். அதே போல இன்னைக்கு விலைவாசி உயர்வு மிகவும் உயர்ந்திருக்கிறது. வாழ்க்கை நடத்துவதே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கு. எனவே விலைவாசி உயர்வு அத்தனையும் கட்டுப்படுத்தி அனைத்து பெண்களுக்கும் சமமாக 1000 ரூபாய் கொடுத்து சட்டம் ஒழுங்கை சீர் செய்து பெண்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பை நிச்சயம் இந்த அரசு உருவாக்கி ஒரு பாதுகாப்பான தமிழகத்தை, பெண்களுக்கான தமிழகத்தை நிச்சயம் உருவாக்கணும் சொல்லி இந்த நேரத்தில் எல்லா பெண்கள் சார்பாக இந்த அரசுக்கு நாம ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒரு வேண்டுதலை வைச்சிருக்கோம். கடைசி தீர்மானமாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே ஒட்டுமொத்த மகளிர் அணியினுடைய சிறப்பான பணி நிச்சயமாக இருந்து நாம் அத்தனை தொகுதிகளிலும் சிறப்பாக பணியாற்றி ஒரு மாபெரும் வெற்றியை கழகத்திற்கு நிச்சயம் நீங்கள் அனைவரும் வாங்கி தர வேண்டும் என்று உங்கள் அன்பு சகோதரியாக, உங்கள் அண்ணியாக நான் கேட்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய பத்திரிகையாளர்கள் நம்மளை விட, நம்ம நிர்வாகிகளை விட, நம்ம தொண்டர்களை விட மிக மிக ரொம்ப ஆவலா இருக்காங்க. யாருடன் கூட்டணி, யாருடன் கூட்டணி, யாருடன் கூட்டணி என்று. எனவே பத்திரிகை நண்பர்களே, உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்கலாம். உங்கள் கேள்விகளை முடித்துவிட்டு எங்களுடைய ஆலோசனை கூட்டத்தை நாங்கள் தொடங்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.